இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹேர் பேக் வைக்கிறதுக்காக ஒரு 3 முட்டை வந்து கடைக்கு போய் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த 3 முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முட்டை மட்டும் பார்த்திங்கன்னா அந்த மாம்பழம் ஷேப்பில் வித்தியாசமாக இருந்தது. நான் இது வரைக்கும் முட்டை எல்லாமே ஓவல் ஷேப்பில் தான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த முட்டை மட்டும்தான் வித்தியாசமான ஒரு மாம்பழ ஷேப்பில் இருந்தது. இதை வந்து எனக்கு உடைக்க மனசே வரல. ஏன்னா இது வந்து அழகு போல் அவ்வளோ அழகாக இருந்தது இந்த மாம்பழ ஷேப்பில் உள்ள முட்டை. ஏன்னா இது வரைக்கும் நான் இதுமாதிரி பார்த்தது இல்லையா, அதனால் அது ரொம்ப நேரமாக கையில் வச்சுக்கிட்டே தான் நான் இருந்தேன். எங்கள் அம்மாவும் அதை எப்படி நம்ம உடைக்க தானே போகிறோம், அதை உடச்சிரு அப்படின்னாங்க. ஆனால் இதை நான் கடைசி வரைக்கும் உடைக்காமையே தான் நான் மதியத்துலேருந்தே நான் வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இது வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கும்போது. அப்படியே ஷேப்பை வந்து அக்யூரேட்டாக இந்த மாம்பழம்லாம் என்ன ஷேப்பில் இருக்குமோ அதே ஷேப்பில் தான் இருந்தது. ஸோ இதை நான் வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பும்போது இது வந்து அவங்க நம்பலை. ஃபஸ்ட்டு வந்து நீ ஏதோ கல்லில் பெயிண்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்க, இது வந்து முட்டை இல்லைன்னு. சரி நம்ம வீடியோ போடுவோம். இதை வீடியோ போடும்போது நிறைய பேர் பார்க்குறவங்களுக்கும் டவுட்டாக தானே இருக்கும். ஸோ அதனால் அந்த டவுட்டை நம்ம கிளியர் பண்ணுறதுக்காக நான் கடைசியில் மனசே இல்லாமல் உடைச்சேங்க. பார்த்தா அது உண்மையாகவே முட்டை தான். இப்பாட்டுமா